ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் கார்டு ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட் கார்டு இருந்தால் தான் எல்லா ஸ்கீமுமே நமக்கு வருது. அதனால் அந்த புது ஸ்மார்ட் கார்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி புது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ண முடியுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். மற்றும் மறக்காமல் வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ புது ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதான் ஸ்மார்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து யாரை குடும்ப தலைவராக போட போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயிலை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போது ஆம்பளையாக இருந்தால் மிஸ்டர் போட்டுக்கோங்க, இல்லை பெண்களாக இருந்தால் மிஸ்ஸஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்களோட நேம் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் உள்ள மாதிரி ஏதாவது எந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதை கிளியராக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதே நேமை தமிழ்லையும் டைப் பண்ணிக்கோங்க இந்த சைடு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபாதர் நேம். இப்போது ஆம்பளையால் இருந்தால் அவங்களோட அப்பா நேமு, இல்லை பெண்களாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ், உங்களோட டோர் நம்பர், தெரு, எந்த ஏரியா அப்படிங்கிறத எந்த அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் இதில் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸை கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் அதில் உள்ள மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. மாற்றி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் அந்த டைப் பண்ண எல்லாத்தையுமே இங்கே தமிழில் அதே மாதிரி உங்கள் நேமை தமிழில் இந்த சைட் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே தந்தை அல்லது கணவர் நேம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட அப்பா நேமு இல்லைனா உங்களோட கணவர் நேமை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸையும் தமிழில் இங்கே எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸை தமிழில் எப்படி இருக்குமோ உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபில் அந்த அட்ரஸே கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், தெரு பேரையும் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஊர் நேம், உங்கள் ஊர் நேம் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்களா அதை அப்படியே தமிழில் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்ட்ரிக், அப்புறம் மண்டலம், அதாவது உங்களோட வட்டாரம் எந்த வட்டாரமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிராமம், அது எல்லாமே கீழே உங்களுக்கு கிளிக் பண்ணாலே கீழே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட ஏரியா பின்கோடு அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் எப்போது லைஃப் லாங் யூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் தான் உங்கள் லைஃப் லாங் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்கும். இந்த நம்பர் கண்டிப்பாக தயவு செஞ்சு தப்பாக கொடுத்துறாதீங்க. டைப் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து யாரை குடும்பத் தலைவராக போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ. அப்படி உங்கள் கையில் ஃபோட்டோ இல்லைனா கீழே வந்து பிடிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். நீங்களே லேப்டாப் ஃப்ரண்ட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை மொபைலில் ஃப்ரண்ட்டில் நின்று உங்கள் ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள், முதலில் குடும்ப தலைவர்கள் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு குடும்ப தலைவரோட டீட்டெயிலில் இதில் வந்து கீழே என்ட்ரு பண்ணணும். உறுப்பினர் சைக்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து குடும்பத் தலைவர் நேம் ஆல்ரெடி டைப் பண்ணினாலும் நேம் வந்துடும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் உள்ள மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க.
அவங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆண் பெண். அதுக்கப்புறம் இந்தியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உறவுமுறை வந்து குடும்பத் தலைவர் ஆல்ரெடி இருக்கனால அது டிஃபால்ட்டாக இருக்கும். தொழில் வந்து என்ன தொழில் அப்படிங்க போட்டுக்கலாம். அப்புறம் மாத வருமானம் எவ்வளோ மந்த்லி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் அது வேணும்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆம்னு கொடுத்துட்டு எந்த வகையிலே மாற்றுத்திறனாளி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கான ஆவணத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மற்ற ஆவணங்களில் உங்களுக்கு ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு கீழே ஆதார் என்னன்னு கேட்கும் சைடில். அதில் உங்களோட ஆதார் கார்டோட நம்பரை கண்டிப்பாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு கீழே இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு உறுப்பினர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பத் தலைவர் டீட்டெயில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் வந்து யாரை உறுப்பினர் சேர்க்க விரும்புகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில், இப்போ வந்து வீட்டில் ஒய்ஃப் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உறுப்பினரில் போட்டு அவங்களோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட நேமு, அதே மாதிரி அவங்க நேமு தமிழில், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து. கண்டிப்பாக ஒரு ரேஷன் கார்டுக்கு கண்டிப்பாக மினிமம் 2 பேராக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஸ்மார்ட் கார்டு தனியாக அப்ளை பண்ணி எடுக்க முடியும். ஒரே ஒரு மெம்பருக்கு தனி ஸ்மார்ட் கார்டு தர மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ மறக்காமல் மினிமம் 2 பேர் வந்து சேர்ந்துருக்க மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய செகண்ட் உறுப்பினர் டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த், பாலினம், ஜெண்டர். இதில் உறவு முறைங்கிறது பார்த்திங்களா, இதில் வந்து அவங்க வந்து குடும்பத் தலைவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற, இப்போ வந்து குடும்பத் தலைவரில் முருகன் செல்ஃப் போட்டுட்டு ரெண்டாவது வந்து அவங்களோட ஒய்ஃப் நேம், அதனால் உறவு முறையில் ஒய்ஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அதையும் டீட்டெயில் பண்ணுங்கள். அவங்க வருமானம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஆதார் அட்டையும் அப்லோட் பண்ணணும். அவங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருந்தாலுமே உறுப்பினர் சேர்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு மெம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்து குடும்பத் தலைவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எத்தனை உறுப்பினராலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உறுப்பினர் விவரம் சேவை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெம்பர் ஆட் ஆகிரும். உறுப்பினர் வந்து வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் நேமும் இருக்கும். அதுக்கப்புறம் அட்டை தேர்வு, உங்களுக்கு வந்து அரிசி அட்டை வேணுமா இல்லை சர்க்கரை அட்டை, அந்த மாதிரி நிறைய அட்டை இருக்கும். அரிசி அட்டை அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வர எல்லா ஸ்கீமுமே உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் அரிசி அட்டையை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடியிருப்பு சார், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ வந்து நமக்கு எந்த ப்ரூஃபில் அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப். எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு, அந்த அட்ரஸில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ் சூஸ் பண்ணி அந்த ஆதார் கார்டை திரும்பி அப்லோட் பண்ணுங்கள். ஆதார் கார்டு ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணதும் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி பதிவேற்ற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்றி வருங்க. அதாவது கேஸ் பற்றி நம்ம டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும். நீங்கள் கேஸ் இணைப்பு இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால் இப்போ வந்து கண்டிப்பாக கேஸ் கனெக்ஷனும் இம்பார்ட்டன்ட். அதனால் உங்கள் நேமில் உள்ள கேஸ் கனெக்ஷனையும் என்ட்ரு பண்ணி தான் ஆகணும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இணைப்பு பதிவு செய்யட்டு நபரின் பேர், அதாவது நம்ம ஸ்மார்ட் கார்டில் உள்ளவங்கள யார் பேரோட நேமில் நமக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் ஆட் பண்ணால் 2 பேர் நேமும் கீழே காமிக்கும். அதில் யார் பேரில் கேஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் நிறுவனம் ஹெச்பியா இண்டியனா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கேஸ் நம்பர் உங்களுக்கு கேஸ் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எரிவாயு நிறுவனத்தின் பெயர், உங்கள் கேஸ் ஏஜென்சியோட நேம் அதையும் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. அதுவும் பாஸ்புக்கில் கேஸ் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அப்புறம் எத்தனை சிலிண்டர் அப்படிங்கிறது 1 2 அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தப்படுறதுல செக் பாக்ஸை ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க.
கிளிக் பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு சமர்ப்பிட்டம் போட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வந்துடும். இந்த குறிப்பு எண்ணை கண்டிப்பாக மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம கார்டோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக குறிப்பை நோட் பண்ணி வச்சோம்னா அந்த குறிப்பு எண்ணை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்க அப்படின்னு கொடுத்துருங்க. இது எதுக்காகனா நம்ம இப்போ அப்ளை பண்ணது சப்மிட் ஆகிட்டா எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கும். அதில் எந்த ஸ்டேஜ் இப்போ நம்ம அப்ளை பண்ண வந்து விண்ணப்பத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற டிக்காக இருக்குது. இப்போ வந்து ஆவண சரிபார்ப்புக்காக சென்று அனுப்பி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல், அவர் சைன் பண்ண அப்புறம் தான் நமக்கு புது ரேஷன் கார்டு வரும். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த டிக்கில் தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு டிக்காக தான் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் டிக் விழுந்துடும். அடுத்து நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் போகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன், நம்ம அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இங்கே தான் இருக்கோமா, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேர்டு வந்து டிக் ஆகும். அதுக்கப்புறம் தான் தாலுகா வழங்கல் அதிகாரி வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ண புது ரேஷன் கார்டுக்காக அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு நம்ம ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மேலே உள்ள விண்ணப்ப பதிவிறக்கம் கிளிக் பண்ணி அதோட வர ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்பும் எப்படியும் கம்ப்ளீட் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் அப்படின்னு ஆயிரும். 15 டேஸ் ஆனப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி கம்ப்ளீட் ஆகும். புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி வேறு எதுவும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளை பண்ணுற டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுங்கள். அதை வந்து உங்களுக்கு வீடியோவை போட்டு கிளியர் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.